குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டோட அனாலிசிஸ் என்ன அப்படின்றத பார்த்துரலாம். நேத்தைக்கு நிஃப்டி 3 பாயிண்ட் பாசிட்டிவா 25,879 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிளாட் க்ளோசிங் அப்படின்னு சொல்லலாம். ஓப்பன் ஆன இடத்துலயே க்ளோஸ் ஆயிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி பார்த்துட்டு இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். கிஃப்ட் நிஃப்டி ஒரு 68 பாயிண்ட் நெகட்டிவா இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. இது நம்ம மார்க்கெட்ல எப்படி இம்பாக்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். நமக்கு ஒரு கேப் டவுன் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. யூஎஸ்ல ஷட் டவுன் ஓப்பன் பண்ண பிறகு யூஎஸ் மார்க்கெட்ல ஒரு ஹியூஜ் கரெக்ஷன் வந்திருக்கு. ஸோ அதுவும் நம்ம மார்க்கெட்ல இம்பாக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பீகார் மாநிலத்தோட ரிசல்ட்டும் இருக்குது. மார்க்கெட் அதனால ஒரு சின்ன கரெக்ஷன் வந்து திரும்புறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ நம்மளுடைய சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,800 ஒரு சப்போர்ட்டா இருக்கு. அதை உடைச்சிச்சு அப்படின்னா 25,700 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கு. மார்க்கெட் கீழே வந்து திரும்பும் பட்சத்துல அப்சைட்லயே நீங்க போக்கஸ் பண்ணலாம். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25,900, 26,000, 26,100 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்குது. அடுத்து பேங்க் நிஃப்டியை பார்த்துறோம். பேங்க் நிஃப்டி நேத்து 107 பாயிண்ட் பாசிட்டிவா 58,300 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 58,260 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கு. அதை உடைக்கும் பட்சத்துல 58,000 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ மார்க்கெட் 58,000 ரூபாய்க்கு வந்து திரும்பும் பட்சத்துல அப்சைட்ல நீங்க போக்கஸ் பண்ணலாம். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 58,500 இருக்கு. ஆல் டைம் ஹையை உடைக்கும் பட்சத்துல 58,800 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அடுத்து இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி எப்படி இருந்துச்சு நேத்துக்கு அப்படின்றத பார்ப்போம். எஃப்ஐஎஸ் நேத்து 383 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் 3000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.